ஜீவ சமாதிகள். அந்த ஜீவ சமாதிகள் நம்ம சொல்லி ஜீவ சமாதிகள்லாம் நெறைய பேர் போயிருக்காங்க. இப்ப பாம்பன் சுவாமிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஜீவ சமாதிக்கு போனீங்கன்னா, முருகனோட அருள் வந்து டைரக்ட்டா உங்களுக்கு விழுகும். அப்ப வந்து என்ன ஆகும் அப்டின்னா, செவ்வா வந்து உங்களுக்கு பலமா இல்ல அப்டின்னா, செவ்வாவோட சேர்க்கைலாம் வந்து உங்களுக்கு நல்லபடியா நல்லா படிப்பீங்க. நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகணும்னு நெனைக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போலாம். அதே மாரி நான் சொன்ன பழனி கனகம்பட்டி சித்தர். அவர போய் நீங்க ஒரு புதன்கிழமை நாள்ல வந்து சாயந்தரம் 6 மணிக்கு அங்க பூஜை நடக்கும். ஸோ இங்க போய் நீங்க அவர பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி லைஃப்ல ஒரு மிகப்பெரிய லெவல்ல வர்றதுக்காக விஷயம்லாம் வந்து அங்க இருக்கு. ஸோ சித்தர்கள் வந்து ஏன் வந்து மிகப்பெரிய சொல்யூஷனா நமக்கு இருக்காங்க அப்டின்னா, அவங்களோட உயிரோட்டம் வந்து நல்லா இருக்கும். என்ன புரியுது. மாரி உயிரோட்டம் வந்து நல்லா இருக்கும் அப்டின்னா, ஆ ஜீவ சமாதிகளுக்கு போம்போது உங்களோட குண்டலினி வந்து ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, உங்களோட 2 கைகள வந்து ஓப்பன் பண்ணி, அந்த 2 கைகள்ல உங்களோட எனர்ஜிய வந்து ரியலைஸ் பண்ணணும். அந்த எனர்ஜி என்ன ஆகும் அப்டின்னா, அங்க இருக்கக்கூடிய எனர்ஜியும், உங்ககிட்ட இருக்க எனர்ஜியும் 2ம் கனெக்ட் ஆகும். அது நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு பால் மாரி மேக் பண்ணி, அந்த நீங்க அப்படியே கைய உருட்டுனீங்க அப்டின்னா, பால் மாரி மேக் ஆகும். ஜீவசமாதிக்கு ஜெனரலா போனீங்கன்னா, நல்லா உங்க கைகள வந்து பரபரன்னு தேய்ச்சீங்கன்னா சூடாகும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும் அப்டின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மாரி உங்க 2 கையுமே அட்ராக்ட் ஆகும். அந்த ஜீவ சமாதிக்கு போகும்போது. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ரொட்டேஷன் வந்து என்ன ஆகும் அப்டின்னா, நல்லா பால் மாரி ரொட்டேட் ஆகும். அது பெருசாயிட்டே போகும். உங்களோட சக்திப்படி. அது என்ன பண்ணலாம் அப்டின்னா, அப்படியே எடுத்து அப்படியே வாங்கிக்கலாம். இப்ப அந்த இடத்துல வந்து அந்த பால் மாரி ரொட்டேட் ஆகுறத ஃபீல் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க பெரிய ஆள் ஆகணுமா? நீங்க வந்து பெரிய படிப்புல வந்து சாதனை பண்ணணுமா? கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா? குழந்தை செல்வம் வேணுமா? இல்ல சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். இந்த மாரி விஷயங்கள்லாம் அந்த டயத்துல வேண்டுனீங்க அப்டின்னா, ஜீவ சமாதியில மிகப்பெரிய சொல்யூஷன்ஸ்லாம் உங்களுக்கு குடுக்கப்படும்.